வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது சென்னையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தை பார்ப்போம். அதாவது சென்னை புறநகரில் பழைய ஆஸ்பத்திரி ஒன்றை தனியார் மருத்துவமனை கல்லூரி குழுமம் ஒன்று வாங்கி அதை புதுப்பித்தது. முதலாண்டாக மாணவர்களை கல்லூரிக்கு சேர்த்தது. அந்த மாணவர்கள் கல்லூரிக்கு வரும்போது படிப்பிற்கு பதிலாக அவர்கள் எதிர்கொண்டது மர்மங்கள், குழப்பங்கள், மரணங்கள். அங்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்தின் பின்புறம் ஒரு பகுதி மட்டும், அந்த கட்டிடத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு பகுதி மட்டும் பூட்டப்பட்டிருந்தது. அந்த பூட்டப்பட்ட அறை என்னென்னா D3. அது பூட்டப்பட்டு 15 வருடங்கள் ஆனது. மாணவர்கள் அந்த அறையை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னா, அந்த அறையில் ஒரு ஆவி இருக்கிறதுன்னும், அந்த இடத்தில் சத்தம் கேட்கிறதாகவும், அங்கு ஒரு பெண்ணோட முகம் கிளாஸ் வழியாக தெரியும் என்று மாணவர்கள் அடிக்கடி பேசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த மருத்துவக் கல்லூரியின் புத்திசாலி மற்றும் சுறுசுறுப்பான மாணவர் அன்பு, அவர் பேர் அன்பு. அவர் இரவு அதிக நேரம் நூலகத்தில் படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டவர். ஒரு நாள் நூலகத்தில் படித்துவிட்டு நூலகத்திலிருந்து அவர் தனது அறைக்கு சென்றார். அதாவது அந்த D3 அறை, அந்த மர்ம அறை வழியாக அவர் சென்றார். அந்த D3 அறை கிட்ட வரும்போது அந்த அறையிலிருந்து குழந்தை அழும் சத்தம் அவருக்கு கேட்டது. அவர் பயத்திலிருந்து தனது அறைக்கு போய்விட்டார், அதாவது அதை ஓடிட்டார். ஆனாலும் அந்த குழந்தை அழும் சத்தம் அவரை விடவே இல்லை. அவரது கனவிலும் ஒரே முகம் தெரிந்தது. அது கூறியது என்னவென்றால், தயவு செய்து என்னை வெளியே கொண்டு வா. அவர் கனவுலையும் ஒரு முகம் தோன்றி தயவு செய்து என்னை வெளியே கொண்டு வா அப்படின்னு கூறியது. அன்புக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த சத்தம், அந்த அறை, அந்த முகம் எல்லாம் ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வருகிறது என்று அவருக்கு புரிந்தது. அவருக்கு அதை பற்றிய சிந்தனையில் பழைய மருத்துவ பதிவுகளை தேடி பார்த்தார். என்ன நடந்திருக்குன்னு பழைய மருத்துவ பதிவுகளை எல்லாம் தேடி பார்த்தார். அதில் ஒன்று கிடைத்தது. அதில் தியா அப்படிங்கிற ஒரு லேடியோட பேர். வயது 23, ஃபைனல் இயர் MBBS. இறந்தது மர்மமான முறையில். காரணம் என்ன போட்டிருக்காங்கன்னா, குடல் நோய் அப்படின்னு பதிவாயிருக்கு. பதிவு செய்தவரான டாக்டர் வெங்கட் அப்படிங்கிறவர் பதிவு செஞ்சுருக்காரு. அன்புக்கு சந்தேகம் வந்தது. அதாவது தியா இறப்பு குடல் நோயா அல்லது விஷம் கொடுத்து கொண்டாங்களா, வேறு ஏதேனும் காரணமா என்று அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஆனாலும் அன்பு இது இயற்கையான மரணம் அல்ல என்று அன்புக்கு தோன்றியது. ஒரு நாள் இரவு அன்பு தனது அறையில் தூங்கி கொண்டிருந்தார். கனவா அது உண்மையா என்று அவருக்கு தெரியவில்லை. அந்த கனவில் அதே முகம் தெரிந்தது. அவர்கள் என்னை கொன்றார்கள், நான் சொல்வதை கேள் என்று கனவில் தோன்றி அந்த உருவம் கூறியது. அங்கு நடக்கவிருந்த சட்டவிரோத அறுவை சிகிச்சையை, அது என்ன கூறியதுன்னா, நான் அங்கு நடக்கவிருந்த சட்டவிரோத அறுவை சிகிச்சையை எதிர்த்தேன். அதாவது தியா, அந்த ஏற்கனவே இறந்தால அந்த தியா தான் அந்த கனவுல வந்ததாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. மேலும் அவர் போலீஸுக்கு சொல்ல முயற்சி செய்துள்ளார். அதை தடுக்க அந்த கல்லூரியின் மூத்த மருத்துவர்கள் துணையுடன் காஃபியில் தியாவிற்கு விஷம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற உண்மையை அந்த கனவில் தியா தோன்றி அன்புங்கிறவருக்கு கனவு மூலமாக வெளிப்படுத்தினார். அன்பு அந்த உண்மையை வெளியே கொண்டு வர முயன்றபோது அவருக்கு கல்லூரி நிர்வாகம் தடை விதித்தது. அதாவது கல்லூரி முதல்வர் அன்புவை சஸ்பெண்ட் செய்தார். அதற்கு அவர்கள் கூறியது, மாணவர்கள் மத்தியில் அன்பு பயத்தை ஏற்படுத்தியதாக கூறி அன்பை சஸ்பெண்ட் செய்தன. ஆனால் அன்று இரவே கல்லூரி முதல்வர் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். அந்த கல்லூரி முதல்வரின் வீட்டில் சுவரில் ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே எழுதியிருந்தது, நான் வந்துவிட்டேன் என்று. அங்கு அந்த கல்லூரி முதல்வர் செத்த பிறகு மற்றவர்கள் பார்க்கும்போது அந்த சுவரில் என்ன எழுதியிருந்ததுன்னா, நான் வந்துவிட்டேன் என்று. அன்பு ஒரு நேர்காணலில் அங்கு நடைபெற்ற முழு தகவல்களையும் வெளியிட்டார். அதாவது தியாவின் கோப்புகள், மருத்துவ அறிக்கைகள், புகைப்படங்கள், வீடியோக்கள் என அனைத்தையும் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். அதன் பிறகு அரசு
தியாவோட மரணத்திற்காக விசாரணைக்கு உத்தரவிட்டது. மூத்த மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அதாவது இந்த கோப்புகள் இதெல்லாம் வெளியிட்ட பிறகு அரசோடைய கவனத்துக்கு வந்தது. விசாரணை நடத்தி ஒரு மூத்த மருத்துவரை கைது பண்ணாங்க கவர்மெண்ட்டு. கல்லூரி முதல்வர் மரணத்திற்கு பிறகு கல்லூரியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. மாணவர்கள் பயந்தன, ஊடகங்கள் வந்தன. ஆனால் அன்பு மட்டும் அமைதியாக இருந்தார். ஏனெனில் அவர் நினைத்தது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இதுதான் ஆரம்பமே என்று அவர் நினைத்தார். அன்புவின் நண்பர் பவித்ரா மற்றும் அவரும் ஒரு மருத்துவ கனவு கொண்ட ஒரு பெண். அதாவது அன்புடைய ஃப்ரெண்டு பவித்ரா அப்படிங்கிற லேடி. அவருக்கு தெரிந்தது அன்பு ஏதோ ஒன்றை மறைக்கிறார் என்று. பவித்ரா அன்புவிடன் கேட்கிறார், நீ ஏன் எல்லாவற்றிலும் இவ்வளவு ஆழமாக போகிற, இவ்வளவு ஆழமாக ஏன் சிந்திக்கிற? அதற்கு அன்பு கூறியது என்னவென்றால், ஒரு உயிர் என்னிடம் வந்து உதவி கேட்டிருக்கு அப்படின்னு அன்பு யார்கிட்ட, பவித்ராட்ட சொல்லியிருக்கிறாரு. அன்று இரவே அன்பும் பவித்ராவும் D3 அறைக்கு வந்தன. அந்த இடத்தை சுற்றி பார்த்த பிறகு கட்டிடத்தின் பின்புறத்தில் ஒரு பழைய அறையின் கதவு திறந்திருந்தது. அந்த அறையில் பழைய காகிதங்கள், எரிந்த கோப்புகள் மற்றும் ஒரு பழைய டைரி ஆகியவை இருந்தன. பழைய டைரி. அந்த பழைய டைரியை பவித்ரா எடுத்தால் அதில் தியாவின் கையெழுத்து. அங்கு ஒரு வீடியோ டேப் ஒன்றும் இருந்தது, அதையும் எடுத்தாள். அந்த வீடியோ டேப்பில் ஓர் அரசியல் கைதியை சட்டவிரோத அறுவை சிகிச்சை செய்ய கட்டி போடுகிறார்கள். அந்த வீடியோவில் என்ன பதிவாயிருக்குன்னா, ஒரு அரசியல் கைதியை சட்டவிரோத அறுவை சிகிச்சை முயற்சி செய்கிறார்கள். அவரை கட்டி போடுறாங்க. அதற்கு தியா எதிர்ப்பு தெரிவிக்கிறாள். இப்படி அறுவை சிகிச்சை செய்தால் நான் இதை வெளியில் வெளியிடுவேன் என்றும் அந்த வீடியோவில் கடைசியாக முடிஞ்சிருக்கு. கடைசியாக தியாவிற்கு காஃபி கொடு என்ற சத்தம் கேட்டது. ஆனால் அவர்கள் தியாவிற்கு காஃபிக்கு பதிலாக விஷம் கொடுத்தார்கள். அந்த வீடியோவை வெளியிட வேண்டும் என்று தீர்மானித்த அன்பு மற்றும் பவித்ரா ஒரு ஊடகவியலாளர் உதவியுடன் வெளியிட்டன. அதாவது இரண்டே நாளில் அந்த வீடியோவை வெளியிட்ட 2 நாளில் சட்டவிரோத அறுவை சிகிச்சை, மருத்துவமனை இரகசியங்கள், மாணவி மரணம் ஆகியவை படங்களுடன் வெளியில் வந்தது. ஆனால் அதற்குள் கல்லூரி முதல்வர் ராஜன் மரணமடைந்தார். அவர் தற்கொலை என்று கூறப்பட்டாலும் அதில் மர்மம் நீடிக்கிறது. அன்பு மற்றும் பவித்ரா ஆகியோர் D3 அறைக்கு அருகே சென்றபோது பூட்டு தானாக விலகியது. அதாவது இதெல்லாம் வெளியிட்ட பிறகு மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்பு பவித்ரா ஆகியோர் D3 அறைக்கு அருகே போன போது பூட்டு தன்னால் விலகுது. அன்பு மற்றும் பவித்ரா ஆகியோர் உள்ளே சென்றன. அங்கு ஒரு குரல் கேட்டது. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என் குரலை உலகத்திற்கு சொன்னீர்கள், என் மரணத்திற்கு நீதி கிடைத்தது, நான் இனி செல்லலாம் என்று அந்த குரல் என்று கூறிய அதாவது தியாவோட குரல் அது என்று கூறி ஒளியாக மறைந்தாள் தியா. அன்பு மற்றும் பவித்ரா ஆகியோர் அந்த D3 அறையை விட்டு வெளியே வந்தவுடன் கதவுகள் தானாக மூடின. 3 மாதங்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்து அடுத்தது 3 மாதங்களுக்கு பிறகு அன்புக்கு ஒரு கடிதம் கிடைக்கிது. அந்த கடிதத்தில் அஞ்சல் தலை இல்லை. அதில் மேலே என்ன எழுதியிருக்குன்னா, நீ எனக்காக செய்ததை மறக்க முடியாது, ஆனால் இன்னும் சிலருக்கு நீதி கிடைக்கவில்லையே. அதன் உள்ளே ஒரு புதிய மாணவியின் புகைப்படமும் இருந்தது. அதன் கீழே மறுபடியும் வந்து விடுவேன் என்று எழுதியிருந்தது. மீண்டும் ஒரு அமானுஷ்ய சம்பவத்துடன் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.